ஓம் சக்தி. இருமுடி விரதத்தின் போது முதல் 9வது இருமுடி வரை சிவப்பு நிற ஆடையும் 10வது இருமுடி முதல் மஞ்சள் கலந்த சிவப்பு நிற ஆடையையும் அணிய வேண்டும் என்று அருள் திரு பங்காரம்மா அருளியுள்ளார்கள். பொதுவாக சிவப்பு நிறத்திற்கு சக்தி அதிகம். அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை தூரத்திலிருந்து பார்த்தாலும் நன்றாக தெரியும். அதனால்தான் சிவப்பு நிறத்தை சிக்னல் மற்றும் டேஞ்சர் ஜோனில் பயன்படுத்துகிறார்கள். டேஞ்சர் என்றவுடன் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதாவது விபத்து ஏதும் நேராமல் தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அது நம்முடைய பாதுகாப்பு. மேலும் சிவப்பு நிறம் என்பது அன்பை குறிக்கும். உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களின் இரத்தத்தின் நிறம் சிவப்பு. அதனால்தான் உங்களுக்கெல்லாம் செவ்வாடை அளித்திருக்கிறேன் என்று செவ்வாடை பற்றி பங்காரம்மா சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் அனைவரும் உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களும் பங்காரம்மாவின் பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். அதாவது ஒரே தாய் ஒரே குலம் என்பதை குறிக்கவே அம்மா நமக்கு செவ்வாடை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் சாதி மத பேதமின்றி போட்டி பொறாமையின்றி பிற உயிர்களிடத்தில் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க பழக வேண்டும். மேலும் இருமுடி விரதத்தின் போது செவ்வாடை விரித்து தரையில் படுக்க வேண்டும் மற்றும் காலணி அணியாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் செய்யும் போது முதலில் நமது உடலானது பூமியோடு நேரடி தொடர்பில் இருக்கும். இப்படி பூமியோடு நேரடி தொடர்பில் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். வெறும் காலில் நடப்பதால் நம் பாதத்தில் உள்ள அனைத்து நரம்புகளும் தூண்டப்பட்டு உடலில் இரத்த ஓட்டம் சீராகும். தசைகள் வலிமையடையும். நாட்பட்ட தசைவலி மூட்டுவலி குணமாகும். பிளாட் ஃபுட் அதாவது தட்டை பாதங்கள் போன்ற பிரச்சனை சரியாகும். மேலும் மன அழுத்தம் குறையும். இதேபோல் தரையில் படுப்பதால் நம்முடைய உடல் தோரணை அதாவது போஸ்டர் சரி செய்யப்படுகிறது. முதுகெலும்பின் அமைப்பு சரி செய்யப்படுகிறது. இடுப்பு வலி கழுத்து வலி குணமாகிறது. இரத்த ஓட்டம் சீராகிறது. மேலும் மன அழுத்தம் குறைகிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் நடைபாதையிலும் பேருந்து நிலையத்திலும் வாழ்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். இவர்களின் துன்பத்தை உணர்ந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஓம் சக்தி.